இது உங்கள் சமையலும் கைவண்ணமும். அடடா மலடா அடமலடா. இந்த மழை காலத்தில் சூடாக ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி யோசிக்கும் போது டக்குன்னு மைண்டுக்கு வந்தது அடை தோசை தான். இது 4 விதமான பருப்பு யூஸ் பண்ணி பண்ணுறதால நமக்கு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவே கிடைக்கும். சரி வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ இட்லி அரிசி, 1/4 கிலோ துவரம் பருப்பு, 1/4 கிலோ கடலை பருப்பு, 60 கிராம் உளுந்து, 60 கிராம் பாசி பருப்பு, 10 வரமிளகாய், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு. ஒரு பாத்திரத்தில் எல்லா பொருளையும் ஆட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா சீரகம் சோம்பு மட்டும் போட மாட்டோம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா 4 பேர் 3 நாளைக்கு தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். கடைசியாக வரமிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பருப்பெல்லாம் நல்லா உப்பி மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், சோம்பு, வரமிளகா அரைச்சிக்கலாம். வெறும் வரமிளகா போட்டு நம்ம அரைக்கும் போது நைஸாக அரைப்படாது. அதனால் கொஞ்சோண்டு அரிசியும் பருப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். வரமிளகா அரைப்படுறதுக்காக கொஞ்சோண்டு சேர்த்துருக்கோம். பாருங்கள், நல்ல பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கூட நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் 3/4 ஜார் வரைக்கும் ஃபில் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் எடுத்த அளவுக்கு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். பாருங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதே மாதிரி இருக்கிற எல்லா அரிசி பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஒரு 2 மணி நேரம் வெளியில் எப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1 கப் துருவன தேங்காய், தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை. மாவில் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா நம்ம தோசை போடும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம பருப்பு யூஸ் பண்ணதால் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள். மாவை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா எப்போ வேணுமோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடை தோசை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கல் சூடான உடனே கொஞ்சம் திக்கான தோசை போடுங்க. ஏன்னா அடைனாலே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ரொம்ப வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களால் தோசை போடவே முடியாது. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, பருப்பு சீக்கிரம் வேகாது. மீடியம் ஃப்ளேம்லேயும் வைங்க. நார்மல் தோசை மாதிரி சீக்கிரம் வேகாது, லைட்டாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த கலரில் வந்தால் தோசை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் பொறுமையாகவே சுடுங்க. பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அடை எடுத்துடலாம். சூடான சுவையான ஹெல்தியான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி டேஸ்டான ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.